أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. على نفسي وديني وأهلي ومالي. بسم الله ما شاء الله لا قوة إلا الله. ما شاء الله كل نعمة من الله. ما شاء الله كله الخير بيد الله. ما شاء الله لا يصرف السوء إلا الله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. بسم الله على نية سلطان العارفين تاج المقربين غوث الزمان غوث الثقلين جد الكريم سيف الله سيف رسول الله السيد أحمد الكبير الرفاعي الحسيني والحسني جعفري رضي الله تعالى عنه. اللهم انفعنا من بركاته وامددنا بمدده وانفعنا بمحبته ونور قلوبنا بنوره واحشرنا في زمرته وحسن مرادنا بكراماته وحسن مرادنا بكراماته وحسن مرادنا بكراماته. ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا يا الله وإنك أنت التواب الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவின் ஜோதியை பிரகாசத்தை இந்த பறந்து விரிந்த பூமியில் பல நாடுகளுக்கும் திருக்கலிமாவுடைய பிரகாசத்தை கொண்டு சேர்த்தவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் அதீமுஷ் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் وافاض علينا البركات منهم دهر الدرامين. நாயகமார்களும் சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிضவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரின் ஆமீன். நாயகமார்களும் ஆவார்கள். குறிப்பாக இந்த ஈஸ்ட் ஏசியாவில் தென்கிழக்கு ஆசியாவில் பல நாடுகளுக்கும் பல தீவுகளுக்கும் ஜசீரா பல ஐலண்ட் தீவுகளுக்கும் திருக்கலிமாவுடைய பிரகாசத்தை கொண்டு சேர்த்தவர்கள் நம்முடைய உயிருக்கு உயிரான குத்துபுல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் சையத் அப்துல் காதர் காதர் அவுலியா ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் மீரான் முஹியுத்தீன் கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ தோ ஜஹான் பாதுஷா நாயகம் ஆவார்கள். பாதுஷா நாயகம் அவர்கள் திருக்கலிமாவுடைய ஜோதியை ஏற்றி வைக்காத நாடு நகரம் ஒண்ணும் கிடையாது. மாஷால் கடல் கடந்தும் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலை தூரத்தில் உள்ள நகரங்களில் நாடுகளில் எல்லாம் சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய பிரகாசத்தை கொண்டு சேர்த்தார்கள் பெரியஜமான் ஆண்டவர்கள். அவ்வாறு பாதுஷா நாயகம் அவர்கள் ரொம்ப குஃப்ரிலும் ஷிர்கிலும் பயங்கரமான மூர்க்க குணமுடைய சாஹிரீன்கள் சூனியக்காரர்களுடைய
நாடுகளில் எல்லாம் கொண்டு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய நூரை எஜமான் காதர் அவுலியா அங்குள்ள மக்களுடைய கல்வில கொண்டு போய் சேர்த்து நரகத்துடைய நெருப்பு கங்குகளாக இருந்த அந்த மானுட பிறவைகளை சொர்க்கத்துடைய பூங்காவனத்தில் பூத்து குலுங்கும் பூக்களாக மாற்றினார்கள் எஜமான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ஆண்டவர்கள். அவ்வாறு காதர் அவுலியாவுடைய ஒரு பறந்து விரிந்த மிகப்பெரிய திருக்கலிமாவுடைய பிரயாணத்தில் எஜமான் பாதுஷா நாயகம் கோவாக்கு வந்தாங்க. பல நாடுகளுக்கு போகும்போது அதுல கோவாக்கு வந்து எஜமா இறங்குறாங்க. அப்போ கோவாவை ஆட்சி செய்து கொண்டு இருந்த அந்த அரசன் பயங்கரமான குஃப்ரியத்துல ரொம்ப வெறி புடிச்சு போனவன். அது மாதிரியான ஒரு மூர்க்க குணமுடைய ஒரு கொடூரமான ஒரு குஃப்ரியத்துடைய செல்தனத்தை செய்யக்கூடிய அந்த இடத்துல நாட்டில் வந்து இறங்கின பாதுஷா நாயகம் அவர்களும் எஜமானுடைய சிஷ்ய கோடிகளும் பெரும் கூட்டமா இருக்கிறத பார்த்த உடனே அங்க இருந்த அந்த அரசனுடைய ஆட்கள் எல்லாம் அரண்மனைக்கு செய்தியை கொண்டு போனாங்க. இந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு கூட்டம் வந்திருக்குது, பார்த்தா நம்ம ரிலீஜன் மாதிரி தெரியல, நம்ம மதம் மாதிரி தெரியல, வேதையோரோ புதுசா ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி செய்தி போன உடனே ராஜா சொன்னா, என்னுடைய ஆட்சி நடக்கிற இந்த பூமியில என்னை மீறி யாரு என்ன செய்ய முடியும்? நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிட்டு வா போ அப்படின்னு தென்னாவிட்ட என்ன செஞ்சான்? திமிருத்தனமா அவன் பதில் சொன்னான். இதனை கேட்ட உடனே அவன் அனுப்பின அந்த ஆட்களும் போனானோ. உடனே என்ன, அரசன் இடத்துல இருந்து அரசனுடைய அந்த வேலைக்கார போயிடுவோம் பாஷா நாயன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போனானோ. போய் இந்த மாதிரி உங்களோட ராஜா கூப்பிடுறாப்புலன்னு சொல்லி அவன் போன நேரத்தில் எஜமா என்ன அவங்களோட இபாதத்தில் இருக்கிறாங்க. போன உடனே இந்த நாய் போய் எஜமான பார்க்க முடியுமா? எஜமான்டைய அசலா அங்க ராஜா பாஷா நாயகம். இந்த பையன் என்ன ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா எஜமாண்டவர்கள் என்ன அண்ட சராசாரத்தையும் அருளாட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. குத்துபுல் அக்தாபா நாயிபு நபியா காதர் அவுலியா எஜமான்ற நாலேஜ் சதுக்காலத்தான் அந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அவன் ஆள் அனுப்பினோட எஜமான நேரம் அவங்களோட இபாதத்துல இருக்கிறாங்க. எப்போதும் பழக்கம் யாராவது எஜமான பார்க்க வந்தா எஜமான ஹாதிம்கள் முரீதுங்கள் மாறி மாறி இருப்பாங்க. 4 பேர்ல மாறி மாறி முரீதுகள் இருப்பாங்க. அப்ப இருந்த எஜமான ஹாதி முரீது சொன்னாப்புல ஆண்டவர்கள் வணக்க வழிபாடுல இருக்கிறாங்க, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி உடனே அவன் போய் சொன்னான் ராஜாண்ட, அரசரே உங்களோட உத்தரவு போய் சொன்னேன், இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாப்புல. ஆடுற பேய்க்கு குந்திரிக்கத்தை போட்ட மாதிரி என்ன, ஏற்கனவே அவன் தரப்பெருமையில என்ன துள்ளிக்கிட்டு இருக்கிறான். அகந்தை அவனுக்கு பொங்கி வளைஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றி வச்ச மாதிரி என்ன அவனுக்கு என் உத்தரவு மீறின அந்த ஆளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கொண்டு வா. அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு. அப்ப அந்த அரசை என்ன செஞ்சா அவன்ற அரண்மனையில உள்ள சாஹிரின்களை சூனியக்காரனை என்ன போட்டான் வாட்ச் பண்ண சொல்லி. எல்லா சூனியக்காரனும் பாஷா நாயகமும் எஜமானுடைய சிஷ்ய கோடிகளும் தங்கி இருந்த இடத்த சுத்தி பார்த்தானோ. அவன்கிட்ட உள்ள ஜீபூம்பா காலையெல்லாம் காட்டலான்னு சொல்லி பார்த்தான். அவன்கிட்ட உள்ள பிசாசு எல்லாம் என்ன, இவன் அங்க போகும்போது அது ஓடுது தலை தெரிக்க.
என்னன்னு கேட்டானோ, ஆழம் தெரியாம கால விடாத. ஆழங்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ராஜா அவங்க. புரிஞ்சா? யார்கிட்ட போறடா? அவங்களோட பிச்சைகளை தான் அவங்க போடுற பிச்சைகளை தின்னுட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம். பைத்தியக்காரன் இடம் தெரியாம போய் உன்னோட விளையாட்டு அங்கெல்லாம் நீ போனா நாங்கெல்லாம் வரமாட்டோம். அப்படி வந்தாலும் என்ன, எஜமா என்ன செய்ய சொல்றாங்களோ அதைத்தான் செய்வோம். நீ சொல்ல செய்ய மாட்டோம். எங்களை கொண்டு போய் அங்க ஏதாவது நீ எங்களை செய்ய சொன்னா ஓன் சொல்ல கேட்க மாட்டோம். ஆண்டவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிசாசு சொன்னுச்சு. இந்த சாஹிப் ராஜாட்ட போய் சொன்னாங்க. இப்ப நாம என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதது வலம் அஸீம் ஷான் அஹ்லு பைத் தஹார் ஜத்த காதர் அவுலியா சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் ஓஸ ஸகலைன் சைஃபுல்லாஹ் சைஃப் ரசூலுல்லாஹ் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி அல் ஹுசைனி வல் ஹசனி ஜாஃபரி நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக் மனாகிபு ஷரீஃபுடைய மஜ்லிஸில் இருக்கிறோம். ரிஃபாய் ஆண்டவர்களுக்கும் இப்ப நடக்க போற சம்பவத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வண்டி மாசால என்ன, ராசன்ட்ட போய் எல்லா சாயிரும் சொன்னானோ, ராஜா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க எந்த பிசாச பேயெல்லாம் வச்சு எல்லா ஜீபு பாவம் காட்டுவோமோ அந்த பேய் பிசாசெல்லாம் சொல்லுது, எங்களை கொண்டு போய் அங்க வச்சு ஏதாவது நீ பண்ண சொன்னா அந்த ஆண்டவர்கள் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதைத்தான் செய்வோண்டா, நீ சொல்றத செய்ய மாட்டேன்னு சொல்லுது. அதை எதிர்த்து எங்கள்கிட்ட உள்ள சக்தியே அதுதான். இப்ப சக்தியே எங்களுக்கு மாற்றமா இருக்குது, எங்களை மீறி சக்தி இருக்குது. எவ்வளவு நாள் நாங்க சொன்னது சக்தி கேட்டுட்டு இருந்துச்சு, இப்ப என்ன சக்தி எங்களை ஆப்போசிட்டா எங்களுக்கு பேசுது. அந்த இடத்துல போய் வந்திருக்கிற அந்த மகான் இடத்துல போய் ஏதாவது பண்ணா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் கேட்கும், நீ சொல்றது கேட்க மாட்டேன்னு சொல்லு. அப்படின்னு சொன்ன உடனே திமுருல இருந்த ராஜாக்கு பெரிய தலைவலியா போயிடுச்சு. கடைசியில என்ன, ரொம்ப யோசிச்சு பார்த்தான். சைத்தானுக்குள்ள என்ன, பல வகையான சைத்தான்கள் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் நாயகன் திருவாயை மனது அருள் செய்யறாங்க. காலை ஆவிட்ட சைத்தான் கூட்டு செய்த பெரிய இப்லீஸ் என்ன செய்வானா, படை பண்டாளமே நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, ஊர்ல ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பெரிய இப்லீஸ் அவன்கிட்ட படையை பூரா அனுப்புவானா. அந்த படம் வரும்போது பார்ப்பான் யார் வீட்டுக்கு போகலாம். ஒரு வீட்டுக்கு போய் என்ன செய்வான், அவன் நல்லா சுமூ தோந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் சாமான தடவுவான். அவன் இழுத்து போட்டுக்கிட்டு பஜார கலா வாங்குவான். அப்படியே மாசால என்ன வேற போவான். ரெண்டு பேரும் என்ன தொழுதுட்டு போயிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கிண்டி விடுவான். நல்ல அமல் செஞ்சுட்டு போறவன் தொழுதுட்டு போறவன் என்ன, யாராவது நல்லடியார பத்தி ஃபித்னா பேசிட்டு போவான். தொழுதுட்டு படியில இருந்து இறங்கும் போதே என்ன இமாமே ஃபித்னா பேசிட்டு இறங்குவான். இப்படி யார் யாருக்கு ஒவ்வொரு மாதிரி எல்லாம் செய்வான். இது பலரகமான சைத்தான்கள் உண்டு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அந்த மாதிரி எல்லா பிசாசும் சாரின்களை விட்டு என்ன, நீ சொல்றத கேட்க மாட்டோம், எஜமா சொல்றதான் கேட்கணும் ஒதுக்கும் போது அங்கன ஒரு சைத்தான் வந்தான் ராஜாட்ட. ராஜா நான் ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த மகானை என்ன நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஆக்கிடலாம். என்ன இப்படி ஒரு சூனியம் இருக்குது. அந்த சூனியத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க பால்ல கலந்து அவருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மகான் என்ன அந்த சூனியம் செஞ்சு நான் கொடுத்துருவேன். அதை நீங்க பால்ல கலந்து கொடுத்தா இமீடியட் அந்த இடத்துல ஒரு முடக்கு வாயில வச்சா போதும், ஸ்பாட் அவுட், உயிர் போயிடும். அவர் அவுட் ஆகிட்டா அந்த கூட்டத்தை எல்லாம் என்ன அடக்கிறது பெரிய விஷயமா இல்லை, பவர் அந்த மனுஷன்ட்ட தான் அப்படின்னு ஒரு சைத்தான் வந்து சொன்னான். ராஜா பார்த்தா நல்ல நேரத்துல உதவி செய்ய வந்தீங்க, உங்களுக்கு எப்படி நான் தியாகம் பண்றதுன்னு தெரியல,
அதுக்கு என்ன செய்யணும்? நீ அவர்கிட்ட எதிர்க்க கூடாது. அவர்கிட்ட போய் நீ என்ன ஃப்ரெண்ட்லியா தோலை போடுற மாதிரி, கூட்டாளி போடுற மாதிரி என்ன போய் வந்து பெரியவங்களே எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்க, ஏன்னா நான் உங்களை யார் எவன்னு தெரியல எனக்கு, அதான் நான் கூப்பிட விட்டேன், நானே வந்திருக்கணும், நீ நேராக போய் ஒரு ஆள் அனுப்பி கூப்பிட்டதுக்கு ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன நீங்கள் மன்னிச்சுங்க, உங்களுக்கு என்ன சௌகரியம் பண்ணி வேணும் என்ன நான் பண்ணி தர்றேன், நம்ம அரண்மனைக்கு கட்டாயம் நீங்கள் வரணும், உங்கள் திருப்பாதம் படணும், நீங்கள் சாப்பிடணும், அப்படி போய் நைஸாக என்ன செய்ய பேசி ஆள் அங்கே தள்ளிக்கிட்டு வான்னு செய்தான் ஐடியா கொடுத்துட்டான் இந்த ராஜா. இந்த ராஜாவும் மாசால என்ன நல்லது சாமி நீ சொல்றது அப்படி கேட்கிறேன், எனக்கு வேலை முடியும் அப்படின்னு சொல்லி மாஷா நான் எடுத்துட்டு வந்தான். மாஷா அல்லா உள்ள கையில உலகத்தை என்ன உருட்டி விளையாடுற காதலோடையாக்கு இந்த கச்சடா பேட விஷயம்லாம் தெரியாது மெதுவானுக்கு. வந்தோடனே மாஷா அல்லா அவன் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னான். பெரியவங்களே என்ன எஜமான் வாங்க 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 ராஜா வாங்க, ராஜா உட்கார வைப்பா, வெறிப்பெல்லாம் வெறி ராஜாவை கண்ணியப்படுத்த உட்கார, என்ன சௌரியம் வேணா நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு, எல்லாம் எங்களுக்கு நல்லா எல்லாம் சௌரியமா இருக்குது ராஜா, உங்களோட நாட்டுல ஒரு குறவும் இல்லை, நல்ல குணந்தாரி நீங்க. உத்தரவு ராஜா என்ன செய்யணும், நம்ம அரண்மனைக்கு கட்டாயம் நீங்க வரணும், உங்க திருப்பாதம் படணும், ஒருவேளை சாப்பிடணும் இருந்து ரொம்ப சந்தோஷம். எனது அருமை பாட்டனார் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தா ஏற்றுக்கொள்ளணும், யாராவது விருந்து கூப்பிட்டா விருந்த மறுக்க கூடாதுன்னு எங்க நாயகத்துடைய திருமொழி இருக்குது. ஆகையால என்ன செய்யறேன், கட்டாயம் வராது, எப்போ வரணும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைத்தானுக்கு குசித்தாங்களா ராஜாவுக்கு குசித்தாங்களா, கதை முடிய போதும். பாஷா நாயகம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எஜமாண்டவங்க என்ன அரண்மனைக்கு வர்றாங்க. 4 முரீதுங்களோட குத்தாங்களோட காதல் அவுலியா பாதுஷா நாயகம் அந்த கோவால உள்ள அந்த ராஜனுடைய அரண்மனைக்கு பாதுஷா நாயகம் வர்றாங்க. பாதுஷா நாயகம் வந்த உடனே எஜமான வரவேற்று வெஞ்சா மறையனா வேசி, ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள என்ன நீங்க இவ்வளவு பெரிய பையனா என்னையும் நம்பி வந்துட்டீங்களே, உங்க வேலை முடிய போகுதுன்னு சொல்லி என்ன சரி கடைசி நேரம் உங்களுக்கு இது ராஜாக்களுக்கு செய்யற எல்லா மரியாதையும் செய்யறோம்னு சொல்லி வெஞ்சா மறை வீசப்படுதா செய்து பாதுஷா நாயத்துக்கு அட முட்டா பையன அல்லாட குதிரத்தை நீ அறியலையே, அல்லாஹ் கைருல் மாக்கிரீன் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அல்லாஹ் என்ன இந்த மாதிரி போக்கிற பையனை எல்லாம் அவன் கையாலேயே அவனுக்கு அல்லாஹ் வினைய வைக்கிறான், அது உனக்கு தெரியலையா முட்டா பையனு பாதுஷா நாயம் அவங்களோட முபாரக்கான கல்பு ஷரீஃப்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி முடி கடைசியில் என்ன விருந்து உபசரிப்புலாம் நடக்கும். தடப்படலாம் இல்லை. ராஜா வந்து பாஷா நாயத்தை கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றும். அந்த காலத்துல என்ன பெரிய ராஜ விருந்துல முக்கியமான விருந்துல எல்லாம் அரசர்கள் வந்து பெரியவங்களுக்கு குருமார்களுக்கு மகான்மாருக்கு என்ன கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அது தண்ணி ஊற்றுற அந்த இதே தனியா இருக்கும். நீ அந்த காலத்து பழைய பணங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். தண்ணி ஊற்றினாங்க, இதை மன கை கழுவுனா எல்லாம் முடிஞ்சு. சைத்தான் செஞ்ச மாதிரி அவன் சூனியத்தை பண்ணி பாலில் கலந்துட்டான். அந்த பாலை கொண்டுட்டு வந்து ஏன்னா இப்போ கொடுக்க வரும்போது அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. என் வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல், ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மகானைய வீழ்த்திய அந்த ஒரு பட்டத்துக்கு நான் வரப்போறேன்னு சொல்லி என்ன அவனுக்கு ஆனந்தம் தாண்டவமாட பாஷா நாயத்தின் திருக்கரத்துல வந்து அவன் பாலை கொடுத்தான். எஜமாண்டவன் மாசால பாலை வாங்கி என்ன பஸ்மலா ஷரீஃப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அத ஒரு சூரத்தில். இப்போ குர்ஆன் ஷரீஃபுக்கு என்ன பல கிராத் இருக்குது, பிரபலமாக சபா கிராத்னு 7 கிராத் இருக்குது குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது. இப்போ உங்களுக்கு மனசுல நிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், மாலிக் யௌமித்தீன். மாலிக் யௌமித்தீன் அப்படி ஒரு கிராத் இருக்குது, மலிக் யௌமித்தீன் ஒரு கிராத் இருக்குது. மாலிக் யௌமித்தீன் இடத்துல மலிக் யௌமித்தீன் சொன்னாலும் தப்பு இல்லை, அப்படியும் ஓதலாம். இது சபா கிராத்னு சொல்லுவாங்க மாஷா. உங்களுக்கு மனசுல மற்ற சூரத்தை ஆயத்தின சொன்னா உங்களுக்கு மனசுல சூரத்தை ஃபாத்திஹா நீங்க சதா ஓதுறது.
அதனால சொல்றேன், மாலிக் யௌமிddin இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் மாலிக் யௌமிddin ஒரு கிராத் சொல்றாங்க, சபா கிராத். அப்ப அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன மோரல்கும் சாஹிபல் கல்வத்தி கல்வத் நாயகம் சூரத்துல் அஸ்ர்ல வல் அஸ்ரி இன்னல் இன்சான ஃபீ குஸ்ர் அந்த சூரத் ஷரீஃப்ல என்ன வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர்னு இருக்கும். அது பிஸ் ஸபீர்னு ஓதலாம். அப்படி ஒரு கிராத் இருக்கு. இப்படி பல கிராத் இருக்கு. அதுல சில கிராத்து தொழுகையில கூடும், சிலது கிராத்துல ஜாயிஸ் ஆகும். கிராத்து ஷாத்தான்னு சொல்லுவாங்க. அது தொழுகையில அப்படி ஓதக்கூடாது. அப்படி சில கிராத் இருக்கு. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன இந்த நான் அரசன் பால கொண்டு கொடுத்தோன பாஷா நாயகம் பஸ்மலா ஷரீஃப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு முறையில் நார்மலா எல்லாரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் அப்படி ஓதல. அதுக்கு மாற்றமாக எஜமா ஒரு கிராத்துல ஓதுனார். இது சுமூட இஜாசத்துன்னு சொல்லுவாங்க. விஷத்தை முறிக்கிறது மட்டுமல்ல, ஒரு எதிரி நமக்கு கொடுக்கிற விஷத்தை அவனுக்கு அப்படியே என்ன அத நாம் மாத்தி விடுறது. அந்த விஷத்தை நம்ம மேல அது ஏறாம அவனுக்கு யாரு கொடுக்கிறானோ அவனுக்கு அது நம்ம என்ன மாத்தி விடுறது. அந்த ரியாக்ஷன் அங்க வரும், குடிக்கிற இடத்துல வராது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு சும்முட இஜாசத்துன்னு பேர். இந்த சும்முட இஜாசத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இல்மு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத் வல நாயக கோமானுடைய அஸீமு ஷான் அஹ்ல் பைத் அத்ஹார் பாபு மதீனத்துல் இல்ம் சையதுனா அலி நாயகத்துல இருந்து இந்த இல்முடைய பிரதானமான இஜாசத் மாஷா அல்லாஹ் சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய குடும்பத்துல தான் வருது மாஷா. இன்னைக்கு இந்த சும்முட இஜாசத் விஷம் முறிக்கிற இந்த இஜாசத் குத்துபுல் அக்தாப் காதர் அவுலியா பாதுஷா நாயகத்துக்கு ரிஃபாயி நாயகத்துல இருந்து அந்த இஜாசத் வருது மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அதுதான் சொன்னேன். ரிஃபாயி நாயகத்துடைய மனாகிபு ஷரீஃப் மஜ்லிஸ் யாரு அற்புத ஜோதி செய்த அஹ்மது அல் கபீர் ரிஃபாயி ஆனவர்கள் யார் மாஷா அல்லாஹ் அவங்களுடைய ஹதரத் ஷரீஃப்ல இருந்து ஹிமாயத் இஜாசத் வருது குத்துபுல் அக்தாப் காதர் அவுலியா பாதுஷா நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ். அப்ப ரிஃபாயி நாயகத்துடைய ஃபைதான்ல வரக்கூடிய அந்த முறைப்படி பாதுஷா நாயகம் என்ன செய்யறாங்க? பஸ்மலா ஷரீஃப பஸ்மலானா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தெரிஞ்சுக்கணும். பஸ்மலானா எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். ஹஸ்பலானா எது? ஹஸ்பலானா எது? பஸ்மலாவும் ஹஸ்பலாவும் ஓது இல்லாம ஓதலாம். பஸ்மலா ஹஸ்பலா. பஸ்மலா எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்பலா எது? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். நம்ம லகத் ஜாஅக்கும் இரண்டாவது ஆயத்து ஓதுறோம்ல சூரத் தௌபாவோட கடைசி ஆயத்து. அது பேர் என்ன? ஹஸ்பலா. பஸ்மலா ஹஸ்பலா ரொம்ப பவர்ஃபுல்லான. யார் ஹஸ்பலா ஓதிட்டாரோ லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் காலையில ஃபஜ்ர்ல 7 தரம் யார் ஓதிட்டாரோ அன்னைக்கு 4 முறை என்ன அகால மரணங்கள் சம்பவிக்காம அல்லாஹ் காப்பாத்துவான் மாஷா. அது மட்டுமல்ல, பெரும் வியாதிகள்ல இருந்து என்ன அந்த மனிதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்பு பெறும். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க? நாயகம் சஹூலத் கொடுக்குறாங்க. ஒதுவுல்லா கட்டி ஓதிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஹஸ்பலாவும் பஸ்மலாவும். பஸ்மலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பஸ்மலாவை பாஷா நாயகம் என்ன செய்யறாங்க? சையதுனா அலி நாயகத்திலிருந்து இமாம் அலி மகாம் சையதுனா இமாம் ஹுசைன் நாயகத்திலிருந்து ரிஃபாயி நாயகத்துக்கு வந்த அந்த இஜாசத்து படி அது பாஷா நாயகத்துக்கு வருது. காதல் அவுலியாவுடைய பீர முர்ஷித் ஷேக் நாயகம் முர்ஷித் முரப்பி ஹஜரத் முகமது கௌஸ் குவாலரி கொடுத்திருக்கிறாங்க. அந்த இல்மை கொண்டு என்ன செஞ்சாங்க? பாஷா நாயகம் பஸ்மலா ஷரீஃப அந்த
சுமோட இஜாசத்துல விஷத்தை பொறிச்சு அதை மாத்தி விடுற முறைப்படி ஓதுனாங்க. எஜமா குடிக்க குடிக்க எல்லா விஷமும் அந்த அரசாங்க ராஜாவோட உடம்புல ஏற ஆரம்பிச்சு மாசாலா. ஸ்பாட்ல அவன் அவுட் கீழே விழுந்தான். அவன் உடம்பு பூரா என்ன நல்ல தங்க புஷ்பமும் வெள்ளி புஷ்பமும் அவன் சாப்பிட்டு ராஜாவில காயக்கல்பம்லாம் சாப்பிட்டு பல பலன்னு இருக்கிற ஆள் அவன் உடம்பு பூரா நீல கலர்ல தொப்பி மாதிரி ஆயிடுச்சு, சட்டை மாதிரி ஆயிடுச்சு. மாசாலா சட்டை போடும்போது எனக்கு அந்த கியாலே இல்லை, அது கரெக்டா சும்மா போட வச்சுக்கிறேன் தெரியுமா. நான் சட்டை போடும் போது கியால் இல்லை. இன்னைக்கு இந்த டாபிக் பேசணும் நான் அவனுக்கு எஃப்தியார் செய்யறதல்ல, அதுக்கு ஆதரவுடியா தவஞ்சு செய்யறாங்க மாசாலும் வருது. இப்போ வேலை கிடைச்சா அப்ப என்ன ஆகுதுங்க, நிஜமா பாஷா நாயம் அவர்கள் குடிக்க குடிக்க அந்த அரசங்க உடம்புல என்ன விஷம் ஏறி நல்லா பல பலன் இருந்த ராஜா என்ன வெள்ளவலேன்னு அப்படியே முட்டத்தோல் மாதிரி அரசன் எப்படி இருப்பான், நல்ல மசாலா என்ன புஷ்டியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஆளு பல பலன் இருந்தவன் அப்படியே நாவப்பழ கலர்ல நீளமா போயிடும். விஷம் ஏறிச்சுல, விஷயம் என்ன ஆகும், முழுவாயிடும். நாவப்பழ கலர்ல போயிட்டான். அங்கனே சுருண்டு விழுந்தான். சுருண்டு விழுந்த உடனே இந்த எல்லா கதையும் ராஜன் பொண்டாட்டிக்கு தெரியும். அவ அப்பயே சொன்னா, எங்க நம்ம என்ன ஏதோ பெரியவங்கன்னு சொல்றீங்க, தெய்வசக்தி உள்ளவங்களா இருந்தா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு சரண்டர் ஆகி அவங்கள்ட்ட அவங்க என்ன விஷயமும் வந்தாங்க என்ன எதுன்னு கேட்டு செய்யற மரியாதை செஞ்சு அவங்க தங்க இங்கேயே இருக்க போறது இல்லை, தங்க நாள் தங்கிட்டு புறப்பட போறாங்க. இதெல்லாம் வாரான்னு சொல்லி அடி போடி பயிர்த்துக்கான யாரு தெரியுமா மசாலா என்ன செருப்பாக வேண்டிய இடத்துல தொப்பியான இப்படிதான் அடிக்கணும். என்ன செய்யணும், நாம அவுளியாக்கிற இடத்துல செருப்பாயிடணும். செருப்பாயிட்டோம்னா அல்லா நம்மள தொப்பியாக்கி வச்சிருவான். நாம அங்க போய் தொப்பியாவனா அல்லா என்ன செய்வான், செருப்போட கேவலமா ஆக்கிடுவான். அல்லா நம்மளை காப்பாற்றும். அப்ப என்ன ஆகுதுங்க, மாஷா அல்லா மாறி வேஷம் அங்க ஏற ஆரம்பிச்சிடும். ஏறு சுருண்டு கீழே விழுந்தான். நாவப்பட கடல போயிட்டான். நீலம் பூத்து போயிட்டா ராஜா. ராணி ஓடி வந்தான். எஜமானே தாலி பிச்சை போடுங்க ஆண்டவர்களே. கதறி அழுவன. ராஜா என்ன செத்து போயிட்டான். அதான் ஸ்பாட் அவுட் ஆகிற விஷம் தானே தெரியும். அதுதானே கொடுத்தா எஜமானுக்கு. அவன் விஷம் ஏறி உடம்புலாம் நீல பூத்து என்ன கீழே விழுந்த ஆளு சுருண்டுட்டா, உயிர் போயிடுச்சு, ரூஹ் போயிடுச்சு. ராணி வந்து பாஷா நாயத்திலே தெய்வீக திவ்ய திருப்பூர் பாத புஷ்பங்களை மசாலா என்ன கட்டி பிடிச்சு கதறி துடிச்சு அழுவணும். எஜமானவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கிளாஸ்ல பால் கொண்டு வர சொல்லி பாலை வச்சு பஸ்மலா ஷரீஃப எப்போதும் போல நார்மலா ஓதுனாங்க. மாஷாஅல்லாஹ் முதல்ல வேற ஒரு சூரத்துல ஓதுனாங்க. விஷமா இருந்துச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பவர பார். அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹத்துல் கிதாப் கைருத் தவால் குர்ஆன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயை நமக்கு நாயகம் சொல்லி தராங்க. சூரத்துல் ஃபாத்திஹா சாதாரணமானது அல்ல. மஸாலா கைருத் தவால் குர்ஆன். குர்ஆன் தரக்கூடிய மிகப்பெரிய ஔஷதம். ஔஷதம்னா புரியுதா, விஷத்துக்கு ஆப்போசிட்டான. விஷம்னா அழிக்கிறது, ஔஷதம்னா வாழ வைக்கிறது. இன்பம் தரக்கூடியது, சுகம் தரக்கூடியது, சந்தோஷம் தரக்கூடியது ஔஷதம். எல்லா விதமான சங்கடத்தையும் மாற்றின சூரத்துல் ஃபாத்திஹா. அதனாலதான் என்ன, ஒரு ஃபாத்திஹா சூரத்து ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுற நன்மை இருக்கு. ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுற நன்மை. எப்படி சூரத்து யாசின் ஷரீஃப் ஓதுனா ஒரு யாசின் ஓதுனா ஒரு குர்ஆன் खत्म செஞ்ச நன்மை. ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதுனா 10 ஜுஸு ஓதுற நன்மை. ஒரு அல்ஹம்து ஷரீஃப் ஓதுனா ஒரு முழு குர்ஆன் ஓதுற சவாப். நமக்கு எல்லாத்தையும் ராஹத்தாய் கொடுக்குறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாவது நீ குர்ஆன் ஓதுங்கறாங்க நாயகம். குர்ஆன் ஓதாம ஆயிடாத, குர்ஆன் தொடர்பை விட்டுறாத. இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு என்ன முடியும், படிக்கிறதுக்கு இல்முக்கு வயசு இல்லை. இல்முக்கு என்ன வயசுல ஒண்ணு கிடையாது, எல்லா வயசுலயும் படிக்கலாம். சஹாபாக்கள் என்ன பச்சை பிள்ளையா வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட? எல்லாரும் மாசம்ல வயசான ஆளுக்கு தான் வந்தாங்க. இப்ப சித்திகனா இஸ்லாம கபூல் செய்யும் போது என்ன அவங்க சிறப்பா
கல்யாணம் முடிச்ச அல்ஹம்துலில்லாஹ் புள்ள குட்டியெல்லாம் பெற்றுட்டாங்க. சித்திக் நாயத்துடைய திருமகள் இந்த ஜமாஅத்துல் அவ்வல் மாசத்துல உருஸ் முபாரக் அவங்களுக்கு சஹாபியாக்கல்ல பெண்கள் சஹாபியாக்கல்ல மாஷாஅல்லா 100 வயசு தாண்டி வாழ்ந்த ஸ்ரீதேவி ஈமான்ல உச்ச நிலையில உள்ளவங்க நம்மள உம்மா உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயத்துடைய அருமை மூத்த சகோதரி ஆயிஷா நாயத்துடைய எல்டர் சிஸ்டர் ஹஜரத்னா அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அஃபாது அலைனா அல் பரகாத் மின்ஹுமா தஹரத் தராபி ரொம்ப விசேஷமான சஹாபியா. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நாம அவங்களோட உருஸ் முபாரக் மனாக்கிப் ஷரீஃப் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அவங்களெல்லாம் பெத்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, புள்ள பெத்துட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் நாயகத்துல ஆம்பளை புள்ள பிறந்துட்டாங்க. அஸ்மா நாயகி பிறந்துட்டாங்க, ஆயிஷா நாயகி பிறந்துட்டாங்க. நாயகத்தை அவங்க ஈமான் கொண்டு போகுது. மதீனாக்கு வந்த உடனே சித்திக் நாயகம் பெத்த புள்ள ஒரே புள்ள தான், ஹஜரத் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக். மாஷா அல்லாஹ் அவங்கள மகன் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் உடைய மகன் தான் காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக். அவங்களோட மகள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய அருமை உம்மா மாஷா சையதா ஃபாத்திமா உம்மி ஃபர்முதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மாஷா அல்லாஹ் என்ன இல்மு படிக்கிறதுக்கு ஒன்றும் வயசுலாம் கிடையாது, எல்லா வயசுலையும் படிக்கலாம். ஒரு மனுஷன் ஒண்ணுமே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எப்படிங்க தொழுவுறது? ஒன்றும் வேணாம், தொழு, சும்மா தொழு, ஒன்றும் ஓத தேவையில்லை, ஒன்றும் உனக்கு தெரியாதுல்ல, ஒன்றும் ஓத வேணாம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு, அல்லாஹ் அக்பர் சொல்ல தெரியுமில்ல, அல்லாஹ் அக்பர், ருக்குக்கு போ, அல்லாஹ் அக்பர், ஏத்ததாக்குவா, சமி அல்லாஹ் சொல்ல தெரியல, சரி பிரச்சனை இல்லை, சுஜூதுக்கு போ, அல்லாஹ் அக்பர். அதனால காலம்புறம் அப்படியே இல்லை. ஒரு மாசத்துக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு தெரியாம இருந்தா அது என்ன ஏமாத்துறது. நீ இருக்கிற ஊர்ல என்ன ஓதுனால உத்தரமே இல்லை, அந்த ஆண்ட போய் என்ன கேட்டுக்க, அந்த ஆண்ட போய் கேட்டுக்க. கியாமத்து நாளையில மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான கொண்டு மலக்கள் நிப்பாட்டுவாங்க. அந்த மனுஷன் நிறைய பாவம் செஞ்சிருப்பான், அவனுக்கு நரகம் கன்ஃபார்ம் ஆயிடும். அல்லாஹ் கேட்குவான், ஏம்பா அடே நான் உனக்கு நபியை கொடுத்தேன், நபிமார்களுக்கெல்லாம் அரசரான என்னுடைய ஹபீபுல் ஆலத்தை நான் உங்களுக்கு அனுப்புனேன், அவங்களோட திருமணிகள்லாம் உங்களுக்கு அவங்களோட சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அவனுக்கு கேட்கலையா? அப்படியே நிற்பான், அழுதுகிட்டே நிற்பான் அல்லாஹ் முன்னாடி. அல்லாஹ் கடைசியில் கேட்குவான், ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், அடே நீ வாழ்ந்த ஊர்ல என் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை படிச்ச, தீனை படிச்ச ஆலிம் யாரா வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாப்லையா? இல்ல அல்ல, எங்க மஹல்லால ஆலிம் சா யாரும் இல்ல அல்ல. சரி மஹல்லால வேணாம், என்னைக்காவது ஒரு வாழ்நாள்ல ஒரு நாள் ஒரு ஆலிமை பார்த்திருக்கிறியா? ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்லுவான், அல்லாஹ் ஒரு நாள் நான் என்ன ஒரு ஆலிம் சாவை பார்த்தேன், என் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் சொன்ன திருமொழிகளை எல்லாம் படிச்ச என்னுடைய முகர்ரபான அபுது, முகர்ரபான பந்தா ஒரு ஆலிமை உன் வாழ்நாள்ல ஒரு நாள் பார்த்தீல, அந்த பரக்கத்துக்கு நான் உன்னை அபூ செய்றேன், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க நல்லா சொல்லிடுவான். மாஷா இங்க மாஷா அல்லாஹ் என்ன, அதனால யாராவது ஒரு ஆலிம் சாஹ் பார்த்து வருஷத்துல ஒரு நாளைக்கு போய் ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் தான் இப்படி இருக்குது, அதனால நான் என்ன செய்யறேன், ஒரு ஆலிம் சாஹ் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்படி அர்த்தம் இல்ல. ஒரு ஆலிம் சாஹ் வாழ்நாள்ல நம்ம கண்டா அதுக்கு அல்லாஹ்ட்ட ரசூல்ட்ட பெரிய நமக்கு ஜஸா உண்டு. அந்த ஆலிம் சாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், அவன் படிக்காம போயிட்டான், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அவன் நாட்டப்படி மன்னிச்சேன்னா அல்லாஹ் நாடியோர மன்னிப்பான், நாடியோர தண்டிப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அல்லாஹ்வோட ஷஃபாத் செய்றாங்களோ எல்லாரையும் அல்லாஹ் மன்னிப்பான். ரசூலுல்லாஹ் மன்னிச்சிட்டா போதும், அல்லாஹ் மன்னிச்சிருவான். நம்ம எல்லாம் அந்த நிலையில உள்ள ஆளுக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை நம்பி வாழக்கூடிய கண்மணி நாயகத்துடைய அடிமைகள் தான் நாம எல்லாம். மாஷா அல்லாஹ் நம்மள்ட்ட ஒண்ணுமில்லை,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நமக்கு எல்லா விதமான நஜாஹும் லா ரைப ஃபீஹி. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன, ஒரு நாளைக்கு தெரியாம இருக்கலாம், 2 நாளைக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு மாசம் தெரியாம இருக்கலாம். காலம் முழுக்க ஹயாத்து முழுக்க என்ன தெரியாம இருக்கணும்னா அது சாத்தியம் அல்ல, அது பொய், அது பொய். புரிஞ்சா? தொழில் படிக்கிறதுக்கு என்ன, ஒரு நாள் 2 நாளைக்கு தொழில் படிக்கலாம், போய் ஒரு மாசம் ஒரு வருஷம் படிக்கலாம். வருஷம் பூரா நான் தொழில் படிக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட என்ன தனியா தொழில் வைக்கிறதுக்கு எல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும்போது, ஃபினான்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் தொழில் படிக்கிறேன்னு டாய்ஸ் கடைக்கு என்ன காலம்புறம் வேலைக்கு போவானா, என்ன செய்வான், போய் கத்துக்குவான், சாப்பிட்டு அப்புறம் என்ன செய்வான், தனியா கடை பண்றோம். விளங்குச்சா? புரியுதா? என்ன பஸ்மலா ஷரீஃப், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுமா என்ன செஞ்சாங்க, முதல்ல அரசன் அந்த சேரு உள்ள பாலை கொடுக்கும் போது வேற சூரத்துல ஓதுனாங்க பஸ்மலாவை. அந்த ராஜாக்கு எல்லா விஷமும் ஏறி எல்லா சேரும் தாவி அங்கேயே சுருண்டு விழுந்து ஆளு ஸ்பாட் அவுட் ஆனான். அவன் பொண்டாட்டி வந்து கதறி அழுவும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதிமுஷான் அஹ்ல் பைத் அத்ஹார் கண்மணி நாயகத்துடைய உஜூத் ரஹ்மத்துடைய மظهر காதருடைய மஜ்முல் கைராத் சையத் அப்துல் காதர் பாஷா நாயகம் என்ன செஞ்சாங்க, பஸ்மலா ஷரீஃபை எப்போது மாதிரி ஓதுனாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு கிளாஸ்ல பால் வைக்க சொன்னாங்க. ஜமா மாஷா அல்லாஹ், ஜமா பிஸ்மில்லா ஓதுன உடனே அவன் உடம்புல உள்ள நீளமெல்லாம் மாறி பால் நீளமாயிடுச்சு. மாஷா அல்லாஹ், அவன் உடம்புல ஏறின அந்த சேர் பாஷானாக பால்ல இறக்கிட்டாங்க. இதெல்லாம் சுமுட இஜாசத்துன்னு பேர். விஷம் குறிக்கிறது, அதை மாற்றுறது, மறிக்கிறது. இந்த பிரதானப்பட்ட இஜாசா மாஷா அல்லாஹ் சுல்தான் வாரிஃபீன் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் ஆண்டவர்களுடைய ஹதரத் ஷரீஃப்ல இருந்தா என்ன இது வருது. மாஷா ரிஃபாய் நாயகத்துல இருந்தா இந்த ஹிமாயத்து உண்டாகும். உலகத்துல யார்கிட்ட இப்படி ஒரு சுமுட இஜாசத்து இருந்தாலும் அது சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயுடைய நாராயண் ஷரீஃபுடைய சதகாவா தான் இருக்கும். மாஷா சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய நாராயண் ஷரீஃபுடைய சதகாவா தான் இருக்கும். மாஷா என்னோட உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வாப்பா என்னோட பாட்டனா என் உம்மாட வாப்பா மாஷா அல்லாஹ், அவங்க பேரு சையத் ஷாவுல் ஹமீத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய நஸ்பு ஷரீஃபில் வர்றவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள்ட்ட சுமுட இஜாசத்து உண்டு. மாஷா அவங்கள்ட்ட தான் எங்களுக்கெல்லாம் அந்த இஜாசத்து வருது. மாஷா எங்க உம்மா வழியா. விளங்குச்சா? புரியுதா? அப்ப இந்த உலகத்துல அல்ஹம்துலில்லாஹ் யார்கிட்ட சுமுட இஜாசத் இருந்தாலும் அது எங்க இருந்து போகும், தர்பார ரிஃபாயில இருந்தா போகும். மாஷா தர்பார ரிஃபாயில இருந்தா போகும். மாஷா சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் கௌஸ் ஸகலைன் சைஃபுல்லாஹ் சைஃப ரசூலுல்லாஹ் جدي قرتني ملجا يا سيد احمد الكبير رفاعي الحسيني والحسني الجعفري رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه دهر الدنام நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப்ல இருந்து அந்த இஜாஸா போ. மாஷா ரிஃபாய் நாயகத்துடைய சுமுட இஜாசத் மாஷா அல்லாஹ் பாஷா நாயகத்தில் இருந்த மாதிரி ஹாஜா நாயகத்தில் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தஆலா முழு கதீர் சுல்தான் தௌலியா ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரிஃபாய் நாயகத்தை கூப்பிட்டாங்க. அந்த சம்பவத்தை மாஷா நாம வரக்கூடிய தினங்கள்ல ரிஃபாய் நாயகத்துடைய மனாகிப் ஷரீஃப் மஜ்லிஸ்ல காண அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷான் அஹ்ல் பைத் அத்ஹார் சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் நாயகம் ஒரு அற்புத புருஷர் அவர்கள். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேரப்பிள்ளையும் ஒவ்வொரு சிறப்புக்குள்ளும். அதுல மாஷா அல்லாஹ் அற்புத ஜோதி சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் ஆண்டவர்கள். மாஷா அல்லாஹ் என்ன ஒரு மிகப்பெரிய அற்புத புருஷர் அவர்கள். மாஷா சும்மா சாதாரண ஆளுங்க சில பேர் ரிஃபாய் பேர் போட்டுக்கிட்டு அடைவா அது வேற லிஸ்ட், நீ அதை கண்டுற ரிஃபாய் நா. மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகம் பயான் செஞ்சா அவங்க முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் என்ன 500 முஹத்திஸீன்கள் உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பாங்க. ஹதீஸுடைய இல்முல மிகப்பெரிய ஹதீஸுடைய இல்முல மிகப்பெரிய மாஹிரீன்கள், ஹதீஸுடைய
அந்த இல்முல என்ன பெரும் பெரும் ஆட்கள்லாம் ரிஃபாய் நாயகம் இல்முல் ஹதீஸ பயான் செய்ய ஆரம்பிச்சா அவங்க முன்னாடி 500 பேர் உட்கார்ந்து மாஷாஅல்லாஹ் நோட்ஸ் எடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய மஜ்லிஸ் ஷரீஃப்ல என்ன ஔசுல்லால மஜ்லிஸ்ல இருக்கிற மாதிரி 1,00,000 பேர் இருப்பாங்க ரிஃபாய் நாயகத்துடைய மஜ்லிஸ்ல மாஷாஅல்லாஹ். எப்படி ஔசுல்லாத்துடைய சௌத்துல் கரீம் எல்லாரும் ஔசுல்லாத்துடைய மிம்பர் ஷரீஃபோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாலும் கடைசியா உட்கார்ந்துக்கிறாலும் என்ன ஒரே மாதிரி எப்படி கேட்குவாப்படையோ அதே மாதிரி ரிஃபாய் நாயகத்துடைய மஜ்லிஸ் ஷரீஃப்லயும் ரிஃபாய் நாயகத்துடைய குர்சி முபாரக்கோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆளும் அந்த 1,00,000 பேர்ல கடைசியா இருக்கிறாரு அவரும் ரிஃபாய் நாயகத்துடைய சௌத்துல் கரீமே ஒரே மாதிரி கேட்குவாப்பட மாஷாஅல்லாஹ். இப்படி மிகப்பெரிய அற்புதத்துடைய அழகிய வடிவம் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்களுடைய கல்ப அத்ஹருல் அலீமில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரின்ப காதல் அங்க என்ன பொங்கி பிரளயமா இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். அந்த பொங்கி பிரளயம் எடுத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அந்த பேரின்ப காதலை அவர்கள்ல இருந்து குடிக்கணும்னு சொல்லி மஷ்ரூபாத் எடுக்கணும்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் மிகப்பெரிய குத்துபான கௌசான பூசரி இமாம் புர்தா ஷரீஃப் சொன்ன பூசரி இமாமுடைய ஷேகுடைய 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 ஷேகான அல் குத்துபுல் அக்பர் சையதுனா நூருத்தீன் அபுல் ஹசன் அலி ஷாதுலி இமாம் போனாங்க ரிஃபாய் நாயகத்திட்ட என்ன மதது ஹாசிலாக்குறது. ஆனா இவங்க போக முன்னாடி ரிஃபாய் நாயகம் அப்பதான் விசால் முபாரக்காவே நான் 3 மாசம் ஆச்சு. ஷாதுலி இமாம் சொல்றாங்க என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய கை சேதம், நான் ரொம்ப அன்னைக்கு தான் கவலைப்பட்டேன். அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய வஜ்ஹுல் கரீம் ஜஹ்ரா முனவ்வர் தெய்வீக திருமுகத்தை நான் ஜியாரத் செய்ய முடியலை, நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அன்னைக்கு கவலைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில முன்ன பின்ன நான் என்ன வருத்தப்பட்டதே இல்லை, அவ்வளோ வருத்தப்பட்டேன் ஆந்திராங்க. காரணம் என்ன ரிஃபாய் நாயகத்துடைய அந்த மகத்துவம் ஷாதுலி இமாம் மாதிரி மிகப்பெரிய குத்துபுக்கு தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுஷ் ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் السيد أحمد الكبير ரிஃபாய் நாயகத்துடைய இந்த உருஸ் முபாரக் ஷரீஃபின் மஜ்லிஸ்ல ரிஃபாய் நாயகத்துடைய மதது ஹிமாயத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ். காலமெல்லாம் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகத்துடைய அன்பிலும் அருளிலும் அவர்களுடைய அரவணைப்பிலும் நாமும் நம்முடைய அகலும் துனியாவில் ஆகிரத்திலும் இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صاحب سلطان عالم سيد أحمد كبير خاطر ما جمعكم يا غوث العالم دستگیر صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم در جهانم العبیدہ تخت روشن دستگیر سرور سلطان العارفین سید احمد کبیر صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم قاضی حکم شرح کنز الحقائق دستگیر صوفی سلطان العارفین سید احمد
أحمد كبير صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم والی ملک ولایت والی ہے یا دستگیر وارث غوث العالم سید احمد کبیر صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه إلهي